ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த சேனல் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்க லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோவில் வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் பற்றி ஆல்ரெடி போட்டிருப்போம். பட் ஆனால் ஹை லெவலில் என்ன டைப்ஸ் இருக்குது, இன்டர்ஃபேஸ்னால் என்ன, கிளாஸ்னால் என்னென்னு பார்த்துருப்போம். இதில் பர்டிகுலராக லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டோட இன்டர்ஃபேஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா அரே லிஸ்ட், லிங்கட் லிஸ்ட் அண்ட் வெக்டார் லிஸ்ட்னு 3 கிளாஸஸ் இருக்குது. லிஸ்ட்டுனால் என்னென்னா, இப்போ நம்ம வந்து செலினியமில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வெப் பேஜில் நிறையா வெப் எலமெண்ட்ஸ் இருக்கும், ஓகேங்களா. அதில் லிஸ்ட் ஆஃப் வெப் எலமெண்ட்ஸும் இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, லைக் ஒரு டேபிளில் பார்த்தீங்கன்னா நிறையா ரோஸில் 1 2 3 4 அந்த மாதிரி நிறையா வேல்யூஸ் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா லிஸ்ட்டாக எடுத்து நம்ம வந்து செக் பண்ணுவோம், நம்ம சென்ட் பண்ண வேல்யூ இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணுவோம். வெப் எலமெண்ட்டை லிஸ்ட் ஆஃப் வெப் எலமெண்ட்டாக எடுப்போம். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்டர்வியூவில் உங்ககிட்ட கேட்குறாங்க, வாட் டு யூ மீன் பை லிஸ்ட் இன்டர்ஃபேஸ் இன் கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த 5 பாயிண்ட்ஸ் சொல்லணும். இட் இஸ் அ ப்ரீடிஃபைன் இன்டர்ஃபேஸ் present in java.util package. It is an index based one and it prints in insertion order. It accepts NL values and it allows duplicates. It is represented in square bracket அப்படின்னு வரும். ஸோ இது 5 பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் ஒரு இன்டர்வியூவில். ஸோ லிஸ்ட்டுனா இதுதான் அப்படின்னு அவங்களுக்கு நீங்கள் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அண்ட் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன கலெக்ஷன் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அது போடுவீங்க. இது வந்து என்ன டேட்டா டைப் நீங்கள் இது பண்ண போகிறீங்க இங்கே, அது வந்து ஸ்ட்ரிங் இங்கே கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் நேமிங் கொடுத்துருவோம். இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன லிஸ்ட் யூஸ் பண்ண போகிறீங்க, ஸ்டோரேஜ் பிளேஸ் என்னவா இருக்கும் போது இங்கே லிங்கட் லிஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை அரே லிஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களா அதை பற்றி இங்கே போடுவீங்க. ஸோ லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 6 மெத்தட்ஸ் இருக்குது. ஆட், கெட், செட், ரிமூவ், சைஸ், கண்டென்ட்ஸ். ஆட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு லிஸ்ட்டில் ஒன்று ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இப்போ வந்துட்டு லிஸ்ட்டில் ஒரு மூணு எலமெண்ட்ஸ் இருக்குன்னா அது கூட நீங்கள் 4ஆவதாக இன்னொன்று ஆட் பண்ணோன்னா ஆட் பண்ணிக்கலாம், அது ஆடு. கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கெட் இண்டெக்ஸ் ஆஃப் அந்த இண்டெக்ஸ் பர்டிகுலர் இண்டெக்ஸில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கலாம், அப்படி எடுக்கலாம். அண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கரெக்டாக என்னோட வேல்யூ செட் பண்ணுறது. ரிமூவ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பர்டிகுலராக ஒரு வேல்யூவை நான் ரிமூவ் பண்ணணுன்னா அந்த இண்டெக்ஸை பாஸ் பண்ணி என்னால் ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெட் சைஸ் மொத்தமாக எவ்வளோ லிஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கிறதுக்கு. அண்ட் கண்டென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் பர்டிகுலராக அந்த வேல்யூ இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தான் லிஸ்ட்டில் இருக்க மெத்தட்ஸ். அண்ட் இது என்னென்னா இப்போது இங்கே இருக்க இதை கால் பண்ணி ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஏன்னு ஆட் பண்ணுறோம், அடுத்து பின்னு ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்னா அரே லிஸ்ட்டில் போயிட்டு இங்கே இந்த ஏ அண்ட் பி ஸ்டோர் ஆகிக்கும். நான் சொன்ன மாதிரி ரெப்ரசன்டட் இன் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் வந்துடும். இதுதான் லிஸ்ட், ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் கூட. அரே லிஸ்ட், லிங்க்டு லிஸ்ட் பற்றி கேட்பாங்க. ஸோ அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அரே லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் அண்ட் ரிட்ரைவிங் இஸ் ஃபாஸ்ட் இன் அரே லிஸ்ட், ஓகேங்களா. சர்ச் பண்ணுறக்கும் ஒரு டேட்டாவை எடுக்கிறக்கும் வந்து அரே லிஸ்ட்டு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் இதுவே வாட் இஸ் இட் ஸ்லோவாக இருக்கும். எதுலனா இன்சர்ஷன், இப்போது ஆட் இன்சர்ஷன் பண்ணுறோம் அல்லது டெலிட் பண்ணுறது, அது வந்து அரே லிஸ்ட்டில் வந்துட்டு ஸ்லோவாக இருக்கும். அந்த டைமில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும்னா லிங்க்டு லிஸ்ட் யூஸ் பண்ணணும். ஏன்னா லிங்க்டு லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் அண்ட் ரிட்ரைவிங் இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் லிங்க்டு லிஸ்ட்டில், அண்ட் ஸ்லோவாக இருக்கும். இது அப்படியே வைஸ் வர்ஸாக இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அரே லிஸ்ட் அண்ட் லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அரே லிஸ்ட்டில் searching and retrieving is fast in array list, whereas searching and retrieving is slow in linked list. அடுத்து insertion and deletion is fast in linked list, insertion and deletion is slow in array list. அந்த மாதிரி சொல்லிக்கணும். ஸோ இதுதான் வந்து லிஸ்ட் அப்படிங்கிறதோட. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செட் இருக்குது, அடுத்து மேப் இருக்குது. ஸோ இது முடிச்சிட்டோம்னா கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் முடியுது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். தேங்க்யூ. டூ சப்ஸ்கிரைபர்ஸ்.